Hi guys, welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் எப்படி பார்க்கலாம் அயர்லாண்ட் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்லையும் சரி நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி அகாமடேஷன் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அதுக்காக டிப்ஸ்லாம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஏன் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வரது அதிகமாகிட்டதுனால ஹவுசிங் கிரைசிஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன் இப்போ இல்லை. அதனால ஹவுசிங் கிரைசிஸ் பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இந்த டைம் வீடு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான், பட் நாட் இம்பாசிபிள், பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஸோ எப்படிலாம் தேடலாம், ஸோ அதுதான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்களோ அங்கேயே வந்து டார்மெண்ட்ரி இருக்கும். டார்மெண்ட்ரி சரி, ஹாஸ்டல் சரி, நம்ம வேணால் சொல்லலாம். ஸோ அங்கேயே இருக்கும். பட் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இருக்கும். ஸோ டக்குன்னு மூவ் ஆகிடும், வந்து அடுத்த செகண்ட் விற்று போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம டப்ளின் பற்றி நான் சொல்ல போகிறேன். டப்ளினில் எப்படி வீடு எடுக்கலாமா, ஏன்னா நான் டப்ளினில் தானே இருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டப்ளினுடைய போஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கணும். போஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்னா 1லேருந்து 24 வரைக்கும் இருக்குது. நான் இங்கே மேப் ஒன்று போடுறேன். அதுதான் 1 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர். அது வந்து பயங்கரவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அங்கே நீங்கள் தங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்வான்டேஜஸும் இருக்கும். பக்கத்துலன்னு கிடையாது, எங்கே வேணால் போயிடலாம். உங்களுக்கு கம்யூட் இருக்கும், பஸ் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வரலாம். எந்த முழுக்க வேணால் போயிட்டு வரலாம் சிட்டி சென்டரில் இருந்தீங்கன்னா. அட் தி சேம் டைம் 24 இருக்குல்ல, அதான் லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். அது வந்து தாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டிக்கு அவுட் ஆஃப் சைடு. 1 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவில், 24 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சைடு. இது நம்ம சென்னை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிட்டி டப்ளின் 1ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க மாதிரி ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவான ஏரியா. 24 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் வீடெல்லாம். கம்யூட் பண்ணுறது ஒரு மைனஸ் தான். பார்த்தீங்கன்னா போயிட்டு வரது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா டப்ளினே ஒரு சின்ன சிட்டி தானே. ஸோ நீங்கள் வேணால் போயிட்டு வரலாம். ஸோ நீங்கள் இந்த தாலா சூஸ் பண்ணி, தாலா இல்லை டப்ளின் 1லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா சீப்புன்னு சொல்கிறதோட எப்படின்னா பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான வீடெலாம் கிடைக்கும். அட் சேம் டைம் நீங்கள் கம்யூட் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் டைம் அதிகமாகும். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப பேசி பிளேட் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஃபஸ்ட் வெப்சைட் போகலாம். ஃபஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா daft.iன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வீடு எல்லாமே பார்க்குறது. ஆனால் இந்த daft.iயில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் இமெயில் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 10 இமெயில் போட்டிங்கன்னா அதில் ஒரு இமெயில் தான் ரிப்ளை வரும். ஆனால் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதான் ஃபஸ்ட் வெப்சைட் daft.i. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா hostingpower.i. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடு எடுத்தேன்ல, ஃபஸ்ட்டு ரூம் டூர் ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து hostingpower.i தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கும். அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் ரெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹாஸ்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி, உங்களுக்கு ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து லோன்லினஸ்லாம் வரக்கூடாது, எப்பவுமே ஒரு ஃபேமிலியோட ஒரு மாதிரி ஒரு வைப் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஹாஸ்டிங் பவர் வெப்சைட் சூஸ் பண்ணலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து தங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் லோன்லினஸாக இருக்கும். நீங்கள் லோன்லினஸாக மேனேஜ் பண்ணிடுவீங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் இல்லை, நான் இந்தியாவில் வந்து ஜே குடும்பத்தோட கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி மாதிரி வாழ்ந்தேன்டா, இங்கே வந்து என்னால் தனியாக இருக்க முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஹாஸ்டிங் போகிற அந்த மாதிரி போகலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ். அதில் வந்து ஆட் போட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இந்த அகாமடேஷன் இருக்குது, அந்த அகாமடேஷன் இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 யூரோக்கு சிங்கிள் ரூம் எடுத்திருக்காரு. மெக்சிகன் அவர். எங்கே ப்ரோ பிடிச்சிங்க, அப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் நான் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் தான் பிடிச்சி கான்டாக்ட் பண்ணேன். உடனே போய் அவங்க வியூவிங் வர சொன்னாங்க. போய் பார்த்துட்டு உடனே புக் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் ஒரு செம்ம இடம். ஆனால் வந்து லக்கு தான் கிடைக்கிறத பொறுத்து. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா rent.i. daft.i மறு உருவம் அப்படின்னு சொல்லலாம். rent.i கிட்டத்தட்ட அதில் வர வீட்டே தான் இதுலேயும் லிஸ்டிங் வரும். ஸோ நீங்கள் இதுக்கும் சும்மா அப்படியே கேட்டுக்கோங்க, கேட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் பட்ஜெட் ப்ரிஃபரன்ஸை போட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வீடு வேணும் அப்படின்றத போட்டுட்டு ட்ரை பண்ணிட்டே இருங்க. நான் சொல்கிறது தான், இந்த 1 to 24 போஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. இது மேப்பை பார்த்துக்கோங்க. இந்த மேப்பை பார்த்துட்டு உங்கள் காலேஜ் டப்ளினில் எந்த லொக்கேஷனில் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ் பார்த்துக்கோங்க போயிட்டு வர மாதிரி. இல்லை நீங்கள் டப்ளினே வேணாம், நான் சிட்டிக்கு அவுட் ஆஃப் சைட் போகிறேன்னா சரி சீப்பு கிடைக்கும் வீடெலாம். 450 யூரோஸ்க்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு சிட்டிக்கு அவுட் ஆஃப் சைடில். ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட் தான் கஷ்டம். 1.5 மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட சிட்டிக்கு அவுட் ஆஃப் சைடில். டப்ளினை விட்டு வெளில போனதுனால செம்ம சீப்ஸாக கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிரேல இருக்காரு. ட்ராவல் டைம் மட்டும் தான் பயங்கர கடியாக இருக்கும். அதை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா பரவாயில்ல. மற்றபடி வீடெல்லாம் பெரிய வீடே கிடைக்கும். பெரிய வீடு நல்லா சீப்பான ஒரு ப்ரைஸு கிடைக்கும். அண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல் ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு சில வீடெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். வீடெல்லாம் பார்த்துட்டு கம்மி ரேட் சொல்லிப்போம் ரெண்ட்டு. சரி என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா, நீ ஃபஸ்ட்டு எங்களுக்கு காசை கொடுத்துரு, அப்புறமா வந்து வீடை வந்து பார்த்துக்கணும். எங்கே வியூவிங்கே வர சொல்ல மாட்டான். ஃபஸ்ட்டு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் நாங்கள் வீடை உங்களுக்கு அப்படியே கொடுத்துற சாய் வாங்கிக்கணும். எங்கே யார்கிட்ட வட சொல்கிற அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் மைண்ட் செட்டு. அண்ட் தென் வீடோட லீஸ் அக்ரிமெண்ட் பார்த்துக்கோங்க ப்ராப்பராக. ஒரு சில வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் கான்ட்ராக்ட் போட்டிருப்பான். அந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் இடத்துல நீங்கள் வேறு ஒரு ஆள் ரீப்ளேஸ்மெண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கர கடி. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் அயர்லாந்து வரீங்களோ வாங்க, அயர்லாந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.